வணக்கம். ஏபிஜே அருள். அன்பர்களே, இன்றைய விசாரம் சுத்த சன்மார்க்கத்தில் குரு என யாரும் உண்டா, தேவையா என்பதே விசாரமாகும். பொதுவாக உலக சமயமத மார்க்கங்களில் குரு என்பவர் மிக முக்கியமாக கருதப்படுகிறார். குரு அல்லது தூதுவர் சமயமத சன்மார்க்கங்களில் வழிகாட்டியாக இருந்து இறை நிலையை குறித்து அவர்கள் எடுத்துரைப்பதாக உள்ளது. ஆனால் வள்ளலார் தான் பயணித்த புதிய பாதையில் சுத்த சன்மார்க்கத்தில் ஆண்டவரையே குருவாக எடுத்துக்கொண்டார். இதற்கு ஒரு காரணம் வள்ளலாரின் தேடுதலும் வள்ளலார் கொண்டிருந்த நம்பிக்கையும் ஆகும். வள்ளலாரின் தேடுதல் அவத்தைகளை நீக்கிக்கொண்டு இந்த தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருந்தார்கள். இதற்கான வழிதுறை இறைவனே தெரிவிப்பதாக உள்ளது என்ற கொள்கையை கொண்டிருந்ததால் வள்ளலார் ஆண்டவரையே குருவாக எடுத்துக்கொண்டார். ஆண்டவரே தனக்கு குருவாக இருந்து அனைத்தும் எடுத்துரைத்தார் என மிக தெளிவாக உறுதியாக வள்ளலார் சொல்கிறார்கள். எனவே சுத்த சன்மார்க்கத்தில் எந்த ஒரு குருவும் கிடையாது, தேவையும் இல்லை. சுத்த சன்மார்க்கத்தார்கள் ஆண்டவரையே குருவாக எடுத்துக்கொண்டு வள்ளலார் வழியில் ஆண்டவரையே அழைத்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான ஆதார பாடல்கள் தரப்பட்டுள்ளது. பயனடைய வேண்டுகிறேன். ஏபிஜே அருள்.